ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நபார்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களுக்கும் நம்ம சேனலில் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய தமிழ் ஜாப் அலர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனுக்குடனான அப்டேட்ஸுக்கு நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம யூடியூப்பில் போகிறத விட அதிகமான அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். ரெகுலராக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நபார்ட்லேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, பர்மனெண்ட்டான ஜாப் தான். மொத்தம் உங்களுக்கு 108 வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 2/10/2024லேருந்து 21/10/2024 வரைக்கும் டேட்டு கொடுத்துருக்காங்க. கீழே வேகன்சி டீட்டெயில்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது பாருங்கள். என்ன போஸ்ட்டுக்காக வேகன்சிஸ் கேட்டிருக்காங்கன்னா, ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் குரூப் சி போஸ்டிங்காக வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க. 108 போஸ்டிங்ஸுக்கு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் இருந்தால் போதும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்து சேலரி பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தால் 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு 3 வருஷமும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸில் ஜென்ரல் அண்ட் எக்கனாமிக்கல் லிவிகேஷனுக்கு 10 வருஷமும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 15 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு 13 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கவர்மெண்ட் பாலிசி படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட், லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு 2 இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு என்ன ப்ரொசீஜர், என்னென்ன டாபிக்ஸ் இருந்து கொஷின்ஸ் வரும்ன்ற டேபிள் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரீசனிங்கிறது 30 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 30 கொஸ்டின்ஸ், நியூமரிக்கல் அபிலிட்டியில் 30 கொஸ்டின்ஸ்னு மொத்தம் 120 கொஸ்டின்ஸ், 120 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 1/4ன்ற ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 4 கொஷின் தப்பாக எழுதுனீங்கன்னா 1 மார்க் போயிருன்றது தான் அப்படி கொடுத்துருக்காங்க 1/4ன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோடைய லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கா அப்படின்றத இன்டர்வியூ மூலமாக செக் பண்ணுவாங்க. அதுதான் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எந்த அளவுக்கு பேச தெரியும் அப்படின்றத இன்டர்வியூ வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து கீழே பாருங்கள், சிலபஸுக்கு டேபிள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன டாபிக்ஸ்ன்றதை டீட்டெயிலாக நம்ம டேபிள் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம கொடுத்துருக்கோம். சிலபஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ல இருக்காது, ஏன்னா அவங்க கொடுக்கல. இது நாமளாக வெப்சைட்டில் நிறையா சர்ச் பண்ணி ரெஃபர் பண்ணி எடுத்தது. நீங்கள் எதையே யூஸ் பண்ணிக்கலாம் சிலபஸாக. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூபிடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் ஃபீஸுன்றது இல்லை. ஆனால் இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும் 50 ரூபீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட்ஸுக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் 450யும் இன்டிமேஷன் சார்ஜ் 50, மொத்தமாக 500 ரூபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 2/10/2024லேருந்து 21/10/2024 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே பாருங்கள் ஒரு பாக்ஸில் நம்மளுடைய அதர் சோஷியல் மீடியா பேஜஸோடைய லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ரெகுலரான அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்பை பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். 27 பேஜஸுக்கு இருக்குது. இதுதான் நம்மளோட வெப்சைட்டில் இப்போ ஷார்ட்டாக பார்த்தோம். இந்த பிடிஎஃப்கான லிங்க்கும் நம்மளோட வெப்சைட்லேயே இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை நிறைய நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சின்ன ஒரு சப்ஸ்கிரைப்பு, லைக்கு, ஷேர்லாம் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான ஆன்லைன் சேவா சர்வீஸஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணனாலோ இல்லை சர்டிஃபிகேட்ஸ்க்கு அப்ளை பண்ணனாலோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை ஸ்க்ரீன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த நபார்டு எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு நபார்டுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் நானே சென்ட் பண்ணுறேன். அடுத்து என்ன வீடியோ போகலான்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.